ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற தாயும் தந்தையுமாகிய கடவுளே, அட்வென்ட் திருநாளுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே, வெகுமதி ஞாயிற்றுக்கிழமையில் உடைய சமூகத்தில் வந்து இப்படி திருவசனங்களை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய இதயத்துடைய சிந்தனைகளை நீர் ஒருமுகப்படுத்தியதும் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகும் ஆண்டவரே. அடியேன் இப்படி சிலுவைக்கு பின்பதாக மறைத்து உம்மை வெளிப்படுத்தும்படியாக வேண்டுகிறேன். தடைகள் யாவற்றையும் நீக்கியருளும். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, அட்வென்ட் திருநாளுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் அளவில்லாமல் தந்து வழிநடத்துவாராக. இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு யோசேப்புக்கு தூதுவனின் அறிவிப்பு, மீட்பின் நம்பிக்கை. Annunciation to Joseph, hope of salvation. இந்த பொதுவாக இந்த அனன்சியேஷன் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது, தூதன் அறிவிக்கின்ற அந்த நற்செய்தி, எப்பொழுதுமே அந்த நற்செய்தி எதுவாக நாம் நினைப்போம் என்று சொன்னால், மரியாள், அன்னை மரியாள் இடத்துல லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அத்தியாயம் 26 முதல் 38 வரை அடங்கியிருக்கின்ற அந்த பகுதியிலே சொல்லப்படுகிற மரியாளோடு தேவதூதர் பேசுகின்ற அந்த நிகழ்வைத்தான் நாம் பொதுவாக அர்த்தம் கொள்ளுவோம். எனினும் மத்தேயு நற்செய்தி நூலிலே யோசேப்புக்கு தரிசனமாகின்ற அந்த தூதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு லூக்கா நற்செய்தியை பார்க்கிற பொழுது, அந்த லூக்கா நற்செய்தியாளர் மரியாளுடைய கீழ்ப்படிதலை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். லூக்கா நற்செய்தியில் 1ஆம் அத்தியாயம் 38ஆம் வசனத்தில். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் பார்க்கிற பொழுது, இந்த 1ஆம் அத்தியாயம், மத்தேயு 1ஆம் அத்தியாயம் 24வது வசனத்தில் யோசேப்பினுடைய கீழ்ப்படிதலை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். லூக்கா நற்செய்தியாளர் இந்த அன்னை மரியாவை குறித்து அவர் சொல்லி இயேசுடைய பிறப்பின் நிகழ்ச்சிகளை லூக்கா நற்செய்தியில் 1ஆம் அத்தியாயம் 2வது அத்தியாயம் ஆகிய இடங்களிலே சொல்லுகிறார். ஆனால் மத்தேயு எழுதுகிற பொழுது யோசேப்பை அவர் முன்னிறுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி நூலிலே பிறப்பின் நிகழ்விலே யோசேப்பு மிக முக்கிய இடத்தை அவர் பெற்றுவிடுகிறார். இதற்கெல்லாம் அடிப்படை எங்கே இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், இயேசுடைய அந்த ஜனன வரலாறு, அந்த லீனியேஜ், அது பார்க்கிற போது அது யோசேப்பின் மூலமாக தாவீதின் வழியாக வருகிறதை இந்த மத்தேயு நற்செய்தியாளர் காண்பிப்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை 1ஆம் அத்தியாயம் 1 முதல் 17 வசனங்களிலே இந்த நற்செய்தியாளர் இயேசுடைய ஜனன வரலாற்றினை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற போது, தாவீதின் வழியிலே, யோசேப்பின் வழியிலே இயேசு பிறந்தார் என்பதை எடுத்து காண்பிப்பார். இப்படி பார்க்கின்ற பொழுதே நமக்கு தெரிகிறது, மத்தேயு நற்செய்தியாளர் யோசேப்பின் பக்கம் இருந்து யோசேப்பை முதன்மைப்படுத்தும்படியாக அவர்
இதை எழுதுகிறார் என்பதை நாம் விவரமாக புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இவர் ஆணாதிக்க போக்கிலே எழுதுகிறாரோ அல்லது யோசேப்பின் பக்கமே இருந்து அவர் எழுதுகிறாரோ என்றெல்லாம் நாம் நினைப்போம் என்றால் அப்படி அல்ல. அவர் இந்த பட்டியலிலே 4 பெண்களை அவர் குறிப்பிடுகிறார். தாமார் தன்னுடைய மாமனார் அவரோடு கூட யூதாவோடு உறவு கொண்டு பெறுகின்ற குழந்தை என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த சம்பவத்தை இந்த குடும்ப வரலாற்றிலே அவர் குறிப்பிடுகிறார். ராகாப் என்கின்ற ஒரு வேசி யோசுவா 2ஆம் அத்தியாயம் 1வது வசனத்தை அவரை பற்றி இருக்கிறது. அவரை குறித்தும் இங்கே குறிப்பிடுகிறார். இதை காட்டிலும் அந்நிய நாட்டினை சேர்ந்த ரூத் அவர்களை, மோவாப் நாட்டிலிருந்து வருகிறவர்கள், அவர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல காண்பிக்கின்றார். பத்சேபா என்கின்ற அந்த பெயரை குறிப்பிடாமல் உரியாவின் மனைவி என்கின்ற அடிப்படையிலும் த வைஃப் ஆஃப் உரியா, இயேசு தாவீதினுடைய அந்த தகா உறவிலிருந்து அந்த லீனியேஜிலே வருகிறார் என்பதை காண்பிக்கின்றார். அதாவது தாவீதுக்கும் இயேசுவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த மத்தேயு நற்செய்தியாளர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இந்த 4 பெண்மணிகளை சொல்லிவிட்டு 5வது பெண்மணியாகத்தான் மரியாள் என்கின்ற கடவுளுடைய பெண்மணி, கடவுளத்திலே அருள் பெற்றவர், அவர் அங்கே கருவுறுகிற நிகழ்ச்சியை இந்த மத்தேயு நற்செய்தியாளர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த பெண்களை அதிகமாக இந்த இடத்துல காண்பிப்பதனுடைய நோக்கம், இந்த இடத்திலே எல்லாருக்கும் அருள் என்பது நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக கடவுளுடைய அருள் இருக்கிறது என்பதை அவர் அங்கே எடுத்து சொல்லுகிறார். ஏதோ தூதன் தோன்றுகிற நிகழ்வு என்பது, தூதன் தோன்றி உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்வது ஏதோ ஒரு புது நிகழ்வு அல்ல. அதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ எலிசபெத்துக்கு தூதன் தோன்றி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார் என்று நாம் நினைக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே விதமாக அன்னை மரியாளுக்கு மட்டுமே தூதன் தோன்றி அங்கே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார் என்று அல்ல. திருமறையிலே பல இடங்களில் காண்பிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 16ஆம் அத்தியாயம் 7 முதல் 14 வசனங்களிலே கடவுளுடைய தூதன் ஆகாருக்கு தரிசனமாகி நீ ஒரு குழந்தையை பெறுவாய் என்பதை, இஸ்மவேலை பெறுவாய் என்பதை ஏற்கனவே தூதன் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் குழந்தை பிறக்கும் என்பதை ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயம் 15 முதல் 18ஆம் அத்தியாயம் 15வது வசனம் வரை அங்கே அவர் சொல்லுகிறார். இன்னுமாக தூதன் மனோவாவுடைய மனைவிடத்திலே மனோவாவுடைய நினைத்தை சொல்லி பின்பதாக மனோவாவுக்கு சொல்லுகிற செய்தி, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், யோசேப்பு பிறக்கும், இப்படி பல விஷயங்களை சொல்லிவிட்டார். ஆக இந்த மத்தேயுடைய அடிப்படை நோக்கம், மத்தேயு நற்செய்தியாளர் இயேசு என்பவர் தாவீதின் வழியிலே, தாவீதின் வம்சத்திலே வந்திருக்கிறார், அந்த குடும்ப வரிசையிலே வந்திருக்கிறார் என்பதை அவர் எடுத்து சொல்லுகிற ஒரு நிகழ்வாகவே இந்த நற்செய்தியாளர் சொல்லுகிறார். யோசேப்பு ஒரு நீதிமான். குறிப்பாக வசனம் 19 அடிப்படையிலே, மத்தேயு 1:19 அடிப்படையிலே கடவுளுக்கு முன்பாக கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பதற்கு அவர்
நீதி உள்ளவராக அதை முறையாய் பின்பற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக அன்னை மரியாள் அவர்களை அவர் தள்ளிவிடலாம் என்றிருக்கிற சூழலிலே தூதன் அவருக்கு அறிவித்ததன் அடிப்படையில் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவரை தள்ளிவிடாது அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஒரு கீழ்ப்படிதல் இந்த இடத்திலே அவரை காண்பிக்கப்படுகிறது. அதை தான் அவரை நீதி உள்ளவராக உயர்த்துகின்றது. மத்திய 1ஆம் அத்தியாயம் 18 முதல் 19 வரை அடங்கியிருக்கிற அந்த திருவசனங்களிலே அங்கு இயேசுடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. Now the birth of Jesus Christ was like this. For after his mother Mary was engaged to Joseph, before they came together, she was found pregnant by the Holy Spirit. Joseph, her husband, being a righteous man and not willing to make her a public example, intended to put her away secretly. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நிகழ்வாவது அவருடைய தாயார் மரியாள் அவர்கள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையிலே அவர்கள் கூடி வரும் முன்பதாக அவர் தூய ஆவியினாலே கருவுற்றிருந்தார். அவருடைய கணவர் யோசேப்பு அவர் நீதிமானாக இருந்து அவரை பொது நிலையிலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்தாமல் அவரை ரகசியமாக தள்ளிவிட அவர் மனதாய் இருந்தார். நான் இந்த பகுதியை உங்களுக்கு இந்த 1ஆம் அத்தியாயம் 18 முதல் 23 வரை இருக்கின்ற அந்த வசனங்களை நான் ஒவ்வொன்றாக விளக்கமுறை அடிப்படையிலே உங்களோடு கூட நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். அதாவது இயேசுடைய பிறப்பின் நிகழ்வு இவ்விதமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்திலே மத்தேயு நற்செய்தியாளர் தன் கருத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது இதுகாரும் மத்தேயு பேசி வந்தவர் மேசியா த சன் ஆஃப் டேவிட், மேசியா என்பவர் தாவீதின் மகன், சன் ஆஃப் ஏப்ரஹாம், ஆபிரகாமினுடைய மகன். இப்பொழுது புதிதாக ஒரு செய்தியை கொடுக்கிறார். இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்த செய்திக்கு மாற்றாக இவர் இயேசுவை மேசியாவாக இந்த இடத்துல காண்பிக்கின்றார். அதுதான் இந்த நூலுடைய சிறப்பாக இருக்கிறது. ஆக இந்த நிலையிலே இயேசுவை மேசியாவாக, மேசியா த சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் ஆபிரகாம், இப்பொழுது மேசியா ஜீசஸ் த மெசியா அப்படி என்று காண்பிக்கின்ற அந்த பகுதி. ஆக இயேசு தாவீதின் வம்சத்திலே தாவீதின் மகனாக அவர் வந்திருக்கிறார் என்பதை இயேசு தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றார். லூக்கா நற்செய்தியாளர் ஒரு முன்னணியிலே மாட்டு தொழுவத்திலே இயேசு பிறப்பதாக லூக்கா நற்செய்தியாளர் காண்பிக்கின்ற பொழுது அவரை ஒரு அரசராக, அரச குலத்தவராக, தாவீதின் வம்சத்திலே வந்தவராக மத்தேயு நற்செய்தியாளர் இந்த இடத்திலே எடுத்து காண்பிக்கின்றார். ஆக இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். For after his mother Mary was engaged to Joseph, before they came together. அவருடைய தாயார் மரியாள் அவர்கள் யோசேப்புக்கு நியமித்திருக்கிற பொழுது அவர்கள் கூடி வரும் முன்னே, அவர்கள் கூடி வருவதற்கு முன்னே, அதாவது யூத கலாச்சாரத்திலே, யூத பாரம்பரியத்திலே நாம் பார்க்கிற பொழுது இந்த திருமணத்தின் மூலமாக ஒன்றாக இணைக்கப்பட இருக்கிறவர்கள், அவர்கள் நாம் சொல்லுகிறோமே நிச்சயதார்த்தம் என்று சொல்லுகிறோமே, அதுபோல நிச்சயிக்கப்பட்டு ஓராண்டல்ல பல ஆண்டுகள் கூட அவர்கள் நிச்சயிக்கப்பட்டிருப்பார்கள். We can easily understand in our Indian culture. நம்முடைய கலாச்சாரத்திலே முன்பதாக இருந்த கலாச்சாரம் எவ்விதமாக இருந்தது என்று சொன்னால், குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்கின்ற கலாச்சாரம் இருந்தது.
அவ்விதமாக ஏற்கனவே இன்னாருக்கு இன்னார் என்று திருமணத்துக்காக ஏற்பாடு செய்து அவர்களை இந்த நியமனத்துக்குள்ளாய் கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். பின்பதாக யூத கலாச்சாரத்தில் எப்பொழுது திருமணம் செய்யப்பட வேண்டுமோ அப்பொழுது அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும்போதுதான் இவர்களுக்கு இந்த அன்னை மரியா அவர்கள் கருவுறுகிறார்கள். ஆக இந்த betrothal is binding. அதாவது ஒருவேளை இந்த நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய கணவனாக நியமிக்கப்பட்டவரோ அல்லது மனைவியாக நியமிக்கப்பட்டவரோ மரித்து போனால் கூட இடையில அவர்கள் டிவோர்ஸ் மன்னிக்கவும் அவர்கள் விதவையாகவே அவர்கள் கருதப்படுவார்கள் அல்லது மனைவியை இழந்தவர்களாகவே அவர்கள் கருதப்படுகிற காலங்கள் இருந்தன. இது சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி என்று அல்ல. அதாவது நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண், நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆண் ஒரு மரித்து போனால் அவர் கணவனை இழந்தவர், மனைவியை இழந்தவர் என்ற ஸ்டேட்டஸ்க்கு அவர்கள் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த நியமிக்கப்படுதல் என்பது மிக மிக முக்கியமான இடம் பெற்றது. எக்ஸப்ட் ஃபார் தி செக்ஸுவல் ரைட்ஸ், அதுதான் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் குறைவை தவிர மற்ற எல்லா விதத்திலும் அவர்களை பார்ப்பவர்கள் கணவன் மனைவிக்குரியவர்கள், இவருக்காக நியமிக்கப்பட்டவர் என்பதை தான் அவர்கள் அடிப்படையாக பார்த்து கொண்டார்கள். இந்திய கலாச்சாரத்தில் அப்படித்தான் இருந்தது. பூமுடித்தல் நிச்சயம் இப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது இன்னாருக்கு இன்னார்தான் என்று உறுதியாகிவிட்டவுடனே யாரும் அதை தலையிட மாட்டார்கள். அப்படி இருந்த காலங்கள் தான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி, ஏன் பூமுடித்தலுக்கு அப்புறமும் மனமுலக்கு நடக்கிறது, மனமுறிவு நடக்கிறது, பின்பதாக நிச்சயதார்த்தத்துக்கு வரும் மனமுறிவு, திருமணத்துக்கு வரும்போது மனமுறிவு நடந்து கொண்டிருக்கிறது இப்போதைக்கு காலகட்டங்களில். ஆனால் அப்போது அப்படி அல்ல. அது மட்டுமல்ல, இந்த 18ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் பார்க்கிற பொழுது she was found pregnant by the Holy Spirit, அவர்கள் தூய ஆவியினாலே அவர்கள் கருவுற்றிருந்ததாக அங்கே சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த விஷயங்கள் இந்த பர்த் ரிலேட்டிவ்ஸில் பார்க்கிற போது எப்படி இவையெல்லாம் நிகழும் என்கின்ற பல கேள்விகள் இன்றைக்கு சர்ச்சைகளாக விவாதத்துக்குரிய பொருளாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கணவன் ஒரு மனைவி அவர்கள் இணைந்துதானே குழந்தை பேற்றினை பெற்றிருக்க வேண்டும். இது தூய ஆவியினாலே எப்படி குழந்தை உருவானது என்பதை குறித்த கேள்வியை 2000 வருஷத்துக்கு முன்பதாக இப்போது எழுப்புகிறார்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்திலே கிரேக்க ரோம மித்தாலஜி இந்த கதைகளிலே, மித்ஸ் என்று சொல்வார்கள், புனைவு கதைகளிலே இவ்விதமாக கன்செப்ஷன்ஸ் அதாவது தூய ஆவியினாலே கருவுற நிகழ்ச்சி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த மித்து இருக்குது. அந்த இவருக்கு இப்படி தூய ஆவியால் பிறந்தது, ஸ்பிரிட்டால் பிறந்தது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்தது தான். அதனால இது ஒரு ஆவியினாலே இந்த பேகனிசம் என்று சொல்கின்ற ஆவியின் வழியாக இயேசு பிறந்தார் என்று அவ்வளவு கொச்சையாகவும் நாம் அதை செய்ய முடியாது. இந்த இயேசுடைய பிறப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ தத்துவம், கிறிஸ்தவ தாற்பயம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசுடைய அந்த தெய்வீக பிறப்பையும் மானுட அவதாரத்தையும் அது தெளிவாக எடுத்து உரைக்கிறது. The Christian doctrine affirms Jesus full humanity and full divinity. இயேசுவிலே முழுமையான தெய்வீகமும் முழுமையான ஆன்மீகமும் இருந்தது என்பதை, மனித தன்மையும் இருந்தது என்பதை தெளிவாக கிறிஸ்தவ தத்துவம் எடுத்து உரைக்கிறது. அங்கே யோசேப்பு நீதிமானாய் இருந்ததினாலே அவரை தள்ளிவிடுவதற்கு, பொதுப்படையாக இதை சொல்லி தள்ளிவிடுவதற்கு மனதில்லாமல் அவரை தள்ளிவிட அவர் மனதாய் இருந்தார். இது ஒருவேளை எதற்காக இருக்கும் என்று நீங்கள் நினைச்சிருப்பீங்க. ரொம்ப யோசேப்பு ரொம்ப சிறப்பானவர் என்பதற்காக சொல்லப்படுகிறார் என்றால் அதிலே சில சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது.
குறிப்பாக இணை சட்டம் உபாகம் 22, 23, 24 வசனங்களில் யாராவது ஒரு இளம் பெண் அவர்கள் கன்னியாக இருந்து கணவனுக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில நகரத்திலே அவரோடு சயனித்திருக்க காண்போம் என்று சொன்னால், அவர்கள் நகரத்துக்கு புறம்பாய், நகரத்தின் வாயிலே அவர்கள் கல்லெறிந்து சாகும் வரை கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அப்போது இந்த ஒரு சட்டமாக இருந்தது. ஒருவேளை இது நகரத்திலே நடக்காமல் அவர்களுடைய ஊரிலே நடைபெற்றால், யாருக்கும் தெரியாமல் கண்ட்ரி சைடு சொல்வார்கள் அல்லவா, அப்போது நடந்திருந்தால் அந்த பெண் அவள் கொலை செய்யப்பட வேண்டும், கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு விஷயம். ஒருவேளை இதை யோசேப்பு மனதிலே வைத்திருந்தாரா? If there is a young lady who is virgin pledged to be married to a husband, and a man find her in the city and lie with her, then you shall bring them both out of the gate of the city, and you shall stone them to death with stones, the lady because she did not cry being in the city, and the man because he has humbled his neighbor's wife, so you shall put away the evil from the midst of you. இங்கே அவிதமான ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே 22ஆம் அத்தியாயம் இணைச்சட்டம் உபாகம் 22, 25 முதல் 27 வசனங்களிலே it makes an exemption for the woman if the act takes place in the countryside where there is nobody to hear her protest, but the man is still to be stoned. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருப்பதனால, ஒருவேளை மரியாள் அவள் அங்கே மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும் என்பதை அறிந்தவராக அவர் இவ்விதமாக செய்திருப்பாரோ என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. பப்ளிக்கா இவள் கருவுற்றிருக்கிறார், எனக்கு நியமித்திருக்கிற பெண் கருவுற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவரையும் அவரோடு கூட இணைந்திருந்தவரையும் கொலை செய்வார்கள். இது நகரத்துக்கு புறம்பாய் நடந்திருந்தால் அந்த பெண் கொலை செய்யப்படுகிறார். அந்த பெண் கொலை செய்யப்பட்டால் மரியாள் பாதிக்கப்படுவார். இதையெல்லாம் அறிந்தவராக யோசேப்பு நினைத்து இதை சொன்னாரா செய்தாரா என்பது ஒரு பக்கம் ஒரு கேள்வியாகவே நமக்கு தொக்கி நிற்கிறது. ஆனாலும் கூட இயேசு பிறந்த காலகட்டத்திலே ஆட்சியில் இருந்தவர்கள் உரோமையர்கள் யூதர்களாலே டெத் சென்டென்ஸ் வழங்குவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அப்படியும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னொரு பக்கம் நாம் பார்க்கிற பொழுது இந்த மத்தேயு நற்செய்தியினுள்ளே கடவுளுடைய தூதன் ஒரு செய்தியை சொல்லுகிற போது மத்தேயு 1ஆம் அத்தியாயம் 20வது வசனத்தில் இதை அவர் நினைத்துக் கொண்டிருக்கிற போதே கடவுளுடைய தூதன் அவருக்கு முன்பாக சொப்பனத்திலே தோன்றி, யோசேப்பு தாவீதின் மகனே, நீ ஐயப்படாதே, உன் மேரியை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு ஐயப்படாதே, அவளிடத்தில் உண்டாயிருப்பது தூய ஆவியினாலே உண்டாயிருக்கிறது. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். But when he thought about these things, behold, an angel of the Lord appeared to him in dream, saying, Joseph, son of David, don't be afraid to take yourself Mary, your wife, for that which is conceived in her of the Holy Spirit. She shall bring forth a son, you shall call him name as Jesus, for it is he who shall save the people from their sins. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒருவேளை பாவங்களை நீக்கி ரட்சிப்பது என்பது செய்த தவறுகளை நீக்கி ரட்சிக்கிறாரா என்பதை காட்டிலும் அவர்களை விடுதலை செய்வார் என்பதை வேறு கோணத்திலேயே இங்கு மற்ற நற்செய்திகள் காண்பிக்கின்றார். குறிப்பாக அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவரை மீட்டு அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருவார்.
இந்த தூதன் சொப்பனத்தில் யோசேப்போடு பேசுவது, இது ஒரு 3 முறை யோசேப்பிடத்தில் சொப்பனத்தில் தூதன் பேசுகிறார். இந்த 3 முறையிலே முதலாவது முறைதான் இந்த முறை. அப்பொழுது மத்தேயு அப்படியே அதை கீழ்ப்பழிந்து ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிற நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இருக்கிறது. லூக்கா மத்தேயு 2ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்திலே முதல் நிகழ்வாகவும், அடுத்து 2ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனத்திலே 3வது நிகழ்வாகவும், நீ பிள்ளை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ. அப்புறம் மறுபடியும் எகிப்தில் போய் அங்கே உன் பிள்ளையை தேடினவர்கள் அவர்கள் எல்லாம் செத்து போனார்கள், மறுபடியும் நீ பிள்ளையை கொண்டு வான்னு சொல்லிட்டு, இல்லை மறுபடியும் நீ கலிலேயுக்கு போயிரு, அங்கே போய் நீ பழிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. அந்த 3 நிகழ்ச்சியிலும் யோசேப்பு என்னவெல்லாம் கடவுளுடைய தூதன் தனக்கு சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படிந்து அவர் அப்படியே நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இதில் இந்த மத்தேயு நற்செய்தியாளர் என்னத்தை அவர் காண்பிக்க விரும்புகிறார் என்பது செய்தியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தாவீதின் வழியிலே இவர் வருகிறார் என்பதை தெளிவாக அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த பயப்படாதீர்கள். இந்த மத்தேயு நற்செய்தியாளர் அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை இந்த 20வது வருஷத்தை பின்பகுதியில் சொல்லி ஆரம்பிக்கிறார். பயப்படாதீங்க, அவர் உங்கள் ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பாரு, நீங்க பயப்படாதீங்க இப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும், 14ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்திலும், 17ஆம் அத்தியாயம் 7வது வசனத்திலும், 28வது அத்தியாயம் 10ஆம் வசனம், மத்தேயுல பல இடங்களில மக்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். அது ஒரு மத்தேயுடைய மிகப்பெரிய ஒரு தனிச்சிறப்பாக நாம் பார்க்க முடியும். அங்கே இயேசு என்று பெயர் இடப்படுகிறது. எபிரேயத்தில் இயேசு என்கின்ற பெயர் யோசுவா என்பது. இந்த யோசுவா என்பதனுடைய பெயர் யாவே இஸ் சால்வேஷன், யெகோவா எங்களுடைய மீட்பு என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அங்கே மோசேயுடைய பின்னணியாளராக, அதற்கு பின்பதாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவராக யோசுவா அவர்களை கடவுள் அவரை முன்குறித்தார். அவர் மீட்டு ரட்சிக்கிறவர், யாவே எங்களுடைய மீட்பாளர் என்று சொல்லுகிற அந்த அர்த்தத்திலே யோசுவா என்ற பெயரை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க பெயரிலே அதே விதமாகவே இயேசு என்கின்ற அந்த பெயர் இவர் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. The first Joshua saved the people from their enemies. The second Joshua, that is Jesus, will save the people from their sins. எதிரியுடைய கையிலிருந்து முதல் யோசுவா தம்முடைய மக்களை மீட்டெடுப்பார். இரண்டாவது யோசுவாவாகிய இயேசு அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதாவது எக்ஸ்பெக்டட் மேசியா தங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். அப்படி என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், the one who deliver from the bondage of the oppressors, அடிமைத்தனத்தை கொண்டு வருகின்ற அப்படிப்பட்ட மக்களிடத்தில் தங்களை விடுவிக்க கூடியவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏகப்பட்ட வரிகளை அவர்கள் திணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆட்சியாளர்கள், அந்நியர்கள் அவர்களை மனிதர்களாக மதிக்கப்படாமல் அவர்களை வைத்திருந்தார்கள். அவர்கள் மண்ணின் மைந்தர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரோமை சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு எந்த விதமான பதிலையும் சொல்ல முடியாத நிலையில் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் இந்த இயேசு மீட்கும்படியாக வருகிறார். அது மட்டுமல்ல, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, that it might be fulfilled. இங்கே என்ன நடக்கிறது? Now all this has happened that it might be fulfilled which was spoken by the Lord through the prophet saying, behold, the virgin shall be with child and shall bring forth a son. They shall call his name Emmanuel, which
being interpreted, God with us. இதெல்லாம் நிகழ்ந்த பொழுது ஆண்டவருடைய தூதனாலே உரைக்கப்பட்டது என்னவென்று, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெறுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். நான் தான் சொன்ன உங்களுக்கு, இவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்பது எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்பது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அதைத்தான் இங்கே தெளிவாக மத்தேயு நற்செய்தியில் காண்பிக்கிற போது நேரடியாக ஏசாயா 7ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அப்போது கிங் ஆகாஸ் என்கின்ற அரசர் 8வது நூற்றாண்டில் இருக்கிறார். அவர்கள் இஸ்ரவேல் மக்களுடைய அந்த பாண்டேஜ், எருசலேம் அப்போது மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறது. அப்போது அவர் உரைக்கிறார், ஒரு பாய் சைல்டு, ஒரு ஆண் மகன், ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவர் வந்து இந்த மக்களை ரட்சிப்பார், இந்த மக்களை விடுதலை செய்வார். அதுபோல இப்போது இருக்கிற உரோமை ஆட்சியாளர்கள் மத்தியில் இருந்து ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவர் நம்மோடு கூட இம்மானுவேலராக எப்போதும் அவர் இருப்பார். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறால், behold the virgin. இங்கே கிரேக்கத்தில் எப்படி இருக்குன்னா, ஹே பார்த்தனஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஹே பார்த்தனஸ், அந்த ஹே பார்த்தனஸ் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை என்ன சொல்லிவிடும், சைல்டு அந்த மாதிரி சொல்லிவிடும். ஆனால் உண்மையிலே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தி சைல்டு என்பதுதான் அங்கே ஒரு மொழிபெயர்ப்பு. மன்னிக்கணும், த வேர்ஜின் என்பதுதான் மொழிபெயர்ப்பு. வேர்ஜின் என்பதை காட்டும் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். The virgin is the correct translation of Hey Parthenus. அதை தி virgin என்பதை நாம் மொழிபெயர்க்க வேண்டும், rather than a virgin என்று சொல்வதை விடல. ஆக இந்த இடத்துல ஏசாயா பயன்படுத்துகிற அந்த வார்த்தை, ஒருவேளை இது வந்து பழைய ஏற்பாட்டை கிரேக்கத்தில் மொழிபெயர்த்த பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த சொற்கள் இங்கே எடுத்து கையாளப்படுகிறது. அந்த இடத்துல யங் உமன் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது ஐசாயாவில். என்னன்னா, அதுக்கு அல்மா என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுது. அந்த அல்மா என்கிற எபிரேய வார்த்தை ஒரு இளம் பெண் குறிக்கும். அவர்கள் திருமணமானவர்களாக இருக்கலாம் அல்லது திருமணம் ஆகாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது யங் உமன் என்ற வார்த்தையில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கிரேக்கத்திலே மொழிபெயர்ப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டு நூலிலே செப்துவஜனத்திலே என்ன சொல்லப்படுகிறது, பார்த்தனஸ் என்கின்ற கன்னிகை என்கின்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. எனவே தான் அதை எடுத்து இங்கே பயன்படுத்துகிற போது மத்தேயு நற்செய்தியாளரும் அல்மா என்கிற வார்த்தையை எடுத்து பயன்படுத்தாமல் கிரேக்கத்தில் இருக்கிற பார்த்தனஸ் என்கின்ற வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆக they shall call his name இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நிகழ்ச்சியினை லூக்கா நற்செய்தியாளர் மத்தேயு நற்செய்தியாளர் 1ஆம் அத்தியாயம் 18 வசனம் முதல் 23 வசனம் வரை இருக்கிற அந்த சின்ன இடத்துல பல்வேறு விதமான குறிப்புகளை தருகிறார். இந்த யோசேப்பு போய் ஒரு தூதன் சந்திக்கிற அந்த நிகழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அது ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சி. The hope of salvation என்பதுதான் அந்த சால்வேஷன். என்ன நம்பிக்கை கொடுத்திருக்கிறது? முதலாவது யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து விட்டது. நீ உனக்கு நியமித்திருக்கிற மனைவியாகிய அந்த மரியாதை தள்ளிவிடாதே, அவள் ஒரு குழந்தையை பெற இருக்கிறாள், கர்ப்பவதியாக இருக்கிறாள், அவரிடத்தில் உண்டாயிருப்பது பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிருக்கிறது. She was conceived by the Holy Spirit. எனவே நீ தள்ளிவிடாதே என்று சொல்லும் போது அவர் கீழ்ப்படுகிறார். அது ஒரு hope of salvation, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை யோசேப்புக்கு கொடுத்தது. தன்னை இந்த உலகம் பிற்காலத்திலே குற்றப்படுத்தாது, தன்னை இந்த உலகம் மேன்மையாக பேசும், தாவீதின் வழியிலே இயேசு வர வேண்டும் என்பதற்காக தாவீதின் வழியிலே வந்திருக்கிற என்னை கடவுள் பயன்படுத்துகிறார் என்பதுதான் யோசேப்புடைய ஒரு முன்னிறுத்தல். அதே விதமாக பல பெண்கள், அவர்கள் சரியான வாழ்வு இல்லாத பெண்களுடைய குறிப்பு இந்த மத்தேயு காண்பித்து நல்ல வாழ்வை வாழக்கூடிய
கிருபை பெற்றவள், அருள் பெற்றவள் என் அன்னை மரியாள் என்பதை வெளிப்படுத்தும்படியாக 4 பெண்களை காண்பித்து அந்த வழியிலே வந்திருக்கிற இயேசுவை நீங்கள் சுமக்கிறீர்கள், நீங்கள் அருள் பெற்றவர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை இந்த இடத்துல அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு நீங்கள் இயேசு என்று பெயரிடுவார்கள். அவர் மக்களை விடுதலை செய்யக்கூடியவராக இருப்பார், மக்களை பாவங்களிலிருந்து விடுதலை செய்யக்கூடியவராக இருப்பார், அப்பாவிகளால் கருதப்பட்ட இந்த மக்களை விடுதலை செய்யக்கூடியவராக இருப்பார் என்ற செய்தியை, நம்பிக்கையின் செய்தியை யோசேப்புக்கு அவர் கூறுகிறார். அது மட்டும் இல்லை, யோசுவா பழைய மக்களை அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்தார். இப்போது இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து இந்த இயேசு மீட்டு ரட்சிப்பார் என்கின்ற நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறார். எப்போதும் இம்மானுவேலராக அவர் இருப்பார். ஒரு ஆண் மகவு கொடுக்கப்படும் என்று ஏசாயா 7ஆம் அத்தியாயத்தில் ஆகாப்பரசர் காலத்திலே அந்த எருசலேம் மிகப்பெரிய கடினமான ஒரு நிலையை சந்திக்கின்ற பொழுது வாக்கு அருளப்பட்டது. இங்கே உரோமை ஆட்சியாளர் காலத்திலே மண்ணின் மைந்தர்கள் பல்ல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிற பொழுது இங்கே இம்மானுவேல் இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். உங்கள் துயரத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் பாடுகள் மத்தியிலும் நீங்கள் வேதனையில் இருக்கிற பொழுது அவர் உங்களோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்று சொல்லும்படியாய் மத்தேயு நற்செய்தியாளர் அங்கே இருக்கின்ற அந்த செய்தியை வாக்கு நிறைவேறும்படியாய் இப்படி நடந்தது என்பதை அறுதியிட்டு இயேசுடைய பிறப்போடு தொடர்புபடுத்தி சொல்லுகிறார். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த அட்வென்ட் காலத்திலே ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடவுள் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற கேள்வி எழும்பும் என்று சொன்னால், அங்கே ஒரு மீட்பின் செய்தி வருகிறது. கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், இம்மானுவேல், God be with me. கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்ற செய்தியை நீங்கள் நம்ப வேண்டும். கடவுள் என்னை விடுவிப்பாரா என்று சொன்னால், நிச்சயமாக என்னை விடுவிப்பார். ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது அவருடைய பெயர். எனவே மீட்பின் திட்டம் எனக்கு உண்டு, எனக்கு மீட்பு உண்டு, என் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு. இந்த கிறிஸ்துமஸ் காலம் எனக்கு மகிழ்ச்சியின் காலம், எனக்கு முடிவு கொடுக்கிற காலம். இந்த சிந்தனையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆக இயேசுடைய அந்த பிறப்பின் நிகழ்வு என்பது பல நிலைகளில் நமக்கு பல பாடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் மத்தேயு நற்செய்தியாளரும் சிறப்பாக இந்த நாளில் நமக்கு இந்த செய்தியின் மூலமாக சில கருத்துக்களை நமக்கு முன்வைக்கிறார். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். யோசேப்புக்கு தூதனுடைய அறிவிப்பை வைத்து நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சிந்தனையை தொடங்கினோம். படிக்க படிக்க ஆண்டவரே, இயேசுடைய மீட்பின் திட்டம் எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கிறது, சொப்பனத்திலே பேசுகின்ற அந்த விஷயம் ஒரு சாதாரண நிகழ்வு என்பது அல்லாது இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு நற்செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். மரியாளோடு தூதன் பேசியதை நாங்கள் பெருமையாக பேசுகிறோம். அதே சமயத்திலே மத்தேயு நற்செய்தியாளர் யோசேப்போடும் கடவுள் பேசுகிறார், அது ஒரு உன்னத திட்டம் என்பதை 3 முறை யோசேப்போடு பேசிய நிகழ்வினை எங்களுக்கு முன்னிறுத்து காண்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அஞ்சாதிருங்கள் என்ற வார்த்தையை மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து கையாளர்களுடைய விளக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய், எங்களோடு கூட இம்மானுவேல் இருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொள்ளும்படியாய் நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே. ஆமென்.